விநாயகர் மேல ஊர்வலமா போயிட்டு இருக்காரு, பொதுமக்கள்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கீழே உட்காந்து கோட்டரை உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க 3 பேர். பெரிய கண்டனர்ல விநாயகர் போறாரு, கீழே விநாயகரை தூக்கி வச்சவர் கோட்டரை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதை எடுத்து போய் கடல்லையும் ஆத்துலையும் போட்டு மேலே ஏறி உட்காந்து தையோ தையோ தொயோன்னு குத்தாட்டம் போட்டு குதிக்கிறானா இல்லையா? நான் கேட்கிறேன், எந்த இஸ்லாமியர்களாவது ஒரு நபிகளை உருவம் பொறித்து அப்படி அவமானப்படுத்துவாங்களா? எந்த ஒரு கிறிஸ்துவர்களால் இறை நம்பிக்கை உள்ள எந்த ஒரு கிறிஸ்துவனாவது மரியாள் சிலையோ இயேசு சிலையோ அப்படியே 100 அடி 50 அடியில் செஞ்சு அதை கொண்டு போய் கடல்ல போட்டு உடைப்பாங்க, அதை அவமானப்படுத்துவாங்களா? காலால் எட்டி உதைப்பாங்களா? இவன் டயர் வண்டியிலிருந்து அப்படியே காலால் எட்டி உதைக்கிறான் விநாயகரை. அப்ப எங்க இருக்கு உனக்கு பக்தி? உனக்கு பக்தி இல்லை. அது ஒன்றை பொறுத்தளவில் அது ஒரு மெழுகு பொம்மை, அது ஒரு சிலை. அந்த சிலையின் ஊடாக இந்த மக்களை அணிதிரட்டி அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்காக அந்த வெறியை ஊட்டுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக விநாயகர் சதுர்த்தியை RSS பக் ஜரிவார கும்பல்கள், இந்து முன்னணி கும்பல்கள் கையில் எடுக்கிறீங்க.